பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசிர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் வேதம் அறிவோம் என்ற பகுதியில் நாம் வெள்ளியை குறித்து பார்க்க இருக்கிறோம். வெள்ளி என்பது ஒரு வகை உலோகம். இது குளிர்ச்சியான உலோகம். நன்கு சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான் வெள்ளி தேவையான பொருளாக உருமாறுகிறது. பண்டைய காலத்தில் குழந்தைகளுக்கு அதிகமாக உபயோகிக்கும் உலோகம் வெள்ளி. வெள்ளியில் கிண்ணம், டம்ளர், ஸ்ட்ரா டம்ளர், கொலுசு, காப்பு, காதணிகள் என்று பலவித பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. பிறந்த குழந்தைகளுக்கு வெள்ளி கிண்ணம், ஸ்பூன், தட்டு என்று பயன்படுத்துகிறார்கள். இது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. வெள்ளி நச்சுத்தன்மையை அழித்து நன்மை அளிக்கிறது. வெள்ளி தூய்மையான உலோகம் என்று கருதப்படுகிறது. மற்ற உலோகங்களை ஒப்பிடும் பொழுது வெள்ளி மலிவான விலையில் கிடைக்கிறது. ஆதலால் வெள்ளி அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளது. சோமானியர் கூற்றுப்படி வெள்ளி அணிவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, அமைதி மற்றும் நேர்மறையை ஊக்குவிக்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, சிறந்த தூக்கத்தை அதிகரிக்கிறது. வெள்ளிக்கு தண்ணீரை சுத்தப்படுத்தும் குணம் இருப்பதை பழங்கால மக்கள் அறிந்திருக்கிறார்கள். கொஞ்சம் வெள்ளி இருந்தாலே கிருமிகள் இறந்துவிடும் என்பது தற்கால விஞ்ஞான ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. நம்முடைய வேதாகமத்தில் பார்க்கும்போது வெள்ளி என்ற வார்த்தை சுமார் 320க்கும் மேலாக இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வார்த்தை யாத்ராகமும் மற்றும் எண்ணாகமும் ஆகிய புத்தகங்களில் அதிகபட்சமாக இடம்பெற்றுள்ளது. வேதாகமத்தில் வெள்ளி குறிப்பிடப்படும் விதம் பற்றிய சில முக்கிய தகவல்கள். வேதாகமத்தில் வெள்ளி பெரும்பாலும் பணம் அல்லது விலைமதிப்பற்ற உலோகம் என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது.
சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று ஒப்பிடப்பட்டுள்ளது. ஆகாய் 2:8 வாசிக்கும் போது வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வாறாக நம்முடைய வேதாகமத்தில் வெள்ளி என்ற உலோகம் இடம்பெற்றிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. மேலும் லூக்கா 15:8 அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று வாசிக்கிறோம். யூதர்களின் முறைமைப்படி இந்த உவமையானது திருமணத்திற்கு 1 வருடம் முன்பே நிச்சயதார்த்தம் என்னும் சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுவது வழக்கமாய் இருந்திருக்கிறது. மணமகனுடைய குடும்பத்தார் அடையாளம் பதித்த 10 வெள்ளிக்காசுகள் மணப்பெண்ணுக்கு பரிசளிப்பது வழக்கமாய் இருந்தது. இது அவளுக்கு விலையேறப்பெற்ற பொக்கிஷமாக கருதப்படும். அந்த காசுகளை அவள் திருமண நாள் வரை 1 வருடம் முழுவதும் பாதுகாத்து திருமண நாளின் போது ஒரு சங்கிலியில் அவைகளை சேர்த்து தன்னுடைய நெற்றியில் அந்த சங்கிலி அணிந்து அவள் நேர்மை உள்ளவளாகவும் நம்பிக்கை உள்ளவளாகவும் தன்னுடைய நம்பகத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி அந்த காசுகளில் ஏதேனும் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனால் அது ஒரு பெரிய தவறாக கருதப்பட்டு திருமணமே நிறுத்தப்படும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மல்கியா 3:3 வாசிக்கும் பொழுது அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு போதகர் தன் மக்களுக்கு இந்த வசனத்தை குறித்து போதித்து கொண்டிருந்த போது அதில் பங்கெடுத்த சில சகோதரிகளுக்கு எப்படி தட்டான் வெள்ளியை சுத்திகரிப்பார் என்றும் அந்த காரியம் எப்படி தேவனோடு சம்பந்தப்படுத்தி எழுதியிருக்கிறது என்று பார்க்க தோன்றியது. அதன்படி ஒரு சகோதரி தட்டானுடைய இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு அடுத்த வாரம் அதை குறித்து மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளப் போவதாக சொல்லி போனார்கள். அதன்படி வெள்ளி தட்டானை கண்டுபிடித்து அவர் எப்படி அதை சுத்திகரிப்பார் என்பதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நாளை குறித்து அதன்படி அங்கு போனார்கள். அந்த மனிதரிடம் எதுவும் சொல்லாமல் அவர் செய்வதை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது அந்த தட்டான் தன் கையில் இருந்த வெள்ளியை எடுத்து நெருப்பில் காட்ட ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த வெள்ளி நெருப்பின் நடு மையத்தில் வைத்து சூடு காட்டப்பட வேண்டும். ஏனென்றால் நடுவில் தான் நெருப்பின் அதிகபட்ச சூடு இருக்கும். அப்படி காண்பித்தால் தான் வெள்ளியில் இருக்கிற அழுக்கு எல்லாம் மாறும் என்று கூறினார். அப்போது அந்த சகோதரி அவர் உட்கார்ந்து என்ற பகுதியை நினைவு கூர்ந்து அந்த தட்டானிடம், நீர் உட்கார்ந்துதான் இதை நெருப்பில் காட்ட வேண்டுமா என்று கேட்டதற்கு அவர், ஆம், வெள்ளியை நெருப்பில் காட்டி முடியும் வரை நான் இங்கு உட்கார்ந்துதான் ஆக வேண்டும். மட்டுமல்ல, என் கண்கள் அதன் மேலே இருக்க வேண்டும். 1 நிமிடம் அதிக நேரம் இந்த வெள்ளி நெருப்பில் இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் சேதமாய் போய்விடும் என்று கூறினார். அதை கேட்ட அந்த சகோதரி சற்று நேரம் அமைதியாய் இருந்த பின், நீர் எப்படி இந்த வெள்ளி சுத்தமாயிற்று என்று அறிவீர் என்று கேட்டதற்கு அவர், அது மிகவும் சுலபம், என் சாயல் அதில் தெரியும் என்று கூறினார். வெள்ளியை புடமிடுதல் என்பது கர்த்தர் நம்முடைய மக்களை கஷ்டங்கள் மூலம் தூய்மைப்படுத்தி அவர்களை சிறந்தவர்களாக மாற்றும் செயலை குறிக்கிறது. ஆகையால் பாடுகள் வரும்போது கலங்காதிருங்கள். அவர் புடமிட்டு முடியும் மட்டும் அவருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் அசுத்தங்களும் குறைகளும் மாறிப்போய் அவருடைய சாயல் உங்களில் காணப்படும் வரை நீங்கள் புடமிடப்படுகிறீர்கள். அவர் சாயலாய் மாற ஆயத்தமா? பிரியமானவர்களே, என்னுடைய பெயர் டென்னிசா டேவிட்சன். நான் ஆக்லாந்து, நியூசிலாண்டில் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக இருக்கிறேன். இப்போது போன செட் ஆஃப் இதில் நம்ம பார்த்தோம், EMDR, BBR அப்படின்னு 2 விதமான தெரப்பீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு EMDR பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா DBR பற்றி, டீப் பிரெயின் ரீஓரியன்டிங். இப்போ டீப் பிரெயின் ரீஓரியன்டிங் ஒரு ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அவர் பேர் டாக்டர் ஃப்ராங்க் காரிகன். அவர் டெவலப் பண்ண தெரப்பி. இது 2020 தான் இதை குளோபலி ரோல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ட்ரெயின் பண்ணியிருக்கிறவங்க ரொம்ப குறைவானவர்கள் தான் இதுவரை. ஏன்னா 5-6 இயர்ஸ் தான் இது இருக்குது. ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான தெரப்பி. ஹைப்போதசிஸ் என்னதுன்னா, நம்மளுடைய மூளையில் ஒரு ரெஸ்பான்ஸ், எந்த இன்புட்டுக்கும்
ஒரு ரெஸ்பான்ஸ் வர்ற ஃபர்ஸ்ட் இடம் வந்து நம்ம சிரோ மூளையில இருக்கிறதுலே மேலான பாகம், அது பேரு சுப்பீரியர் காலிகுலஸ். அந்த இடத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம பிரெயின்ல இருந்து வரும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சவுண்டா, ஒரு குரலா, இல்லைன்னா ஒரு டச்சா, எதுனாலுமே அதிர்ச்சி கொடுக்குற சம்பவங்கள் இருக்கும் பொழுதும் அந்த ஃபர்ஸ்ட் அது நம்ம கிரகிக்கிறதுக்கு முன்னால நம்ம மூளையில இருந்து ஃபர்ஸ்ட் வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து இந்த சுப்பீரியர் காலிகுலஸ்ல இருந்து வரும். அது பேரு ஓரியன்டிங் ரிஃப்ளெக்ஸ். இப்போ ஓரியன்டிங் ரிஃப்ளெக்ஸ்னா என்னது? ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா முதல்ல நம்ம மூளையில என்ன பண்ண பார்ப்போம், என்னடா இது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? இப்போ என்னடா இதுன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம தலைய நம்ம காட்டுறோம், நம்ம கண்ணு மூவ் ஆகுது, நம்ம ஃபோர்ஹெட் வந்து அதுவும் அதில் இன்வால்வ்டாக இருக்குது. இப்போ அதில் இருக்கிற மசில்ஸ் வந்து இங்கே கனெக்டடாக இருக்குது நம்ம சுப்பீரியர் காலிகுலஸ் கூட. அதனால அந்த மசில்ஸில் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். நம்மளுடைய என்னடா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது, ஓரியன்ட் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸ், அந்த மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகும் பொழுது அந்த எப்படி அந்த பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் தோஸ் மசில்ஸ் அது வந்து நம்மளுடைய மூளையில் ஒரு இம்ப்ரிண்ட் ஆயிடுது பார்த்துக்கோங்க. இந்த இம்ப்ரிண்ட் வந்து சின்னதுலேருந்து இருக்கும். நம்ம குழந்தைகளாக இருந்து நம்ம இன்ஃபென்ட்ஸாரில் இருக்கும் போதுலேருந்து இப்படி தான் நம்ம பிரெயின் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மெமரிஸை ஸ்டோர் பண்ணுது. அப்போது நமக்கு சில மெமரிஸ் வந்து மறந்து போனால் கூட இந்த இம்ப்ரிண்ட் இருக்கும் பொழுது நம்ம இந்த இம்ப்ரிண்ட்டை திரும்ப ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அந்த மெமரியை நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அதோடைய அடிப்படையான ஹைப்போதசிஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸை ப்ராசஸ் பண்ண பிறகு அது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம்னா, இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் முதல்ல இருக்கும். உங்களை ஓரியன்ட் பண்ணுறதுக்கு, ப்ரெசென்ட்டில் வந்து இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மெமரியை உங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வர சொல்லுவோம். அந்த குரலா, இல்லைன்னா யாரோ கடினமான பார்த்த அந்த பார்வையா, இல்லைன்னா திடீர்னு ஒரு ஜோல்ட்டா, காரில் எதுவும் ஆக்சிடென்ட்டாக இருந்து அது நம்ம இஎம்டிஆர்ல அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ அந்த அதிர்ச்சி, அந்த சடன் ஜோல்ட்டா, அந்த மாதிரி நடந்த சமயத்தில் உங்களுடைய இந்த மசில்ஸ், ஃபோர்ஹெட், அரவுண்ட் யுவர் ஐஸ், பேஸ் ஆஃப் யர் ஸ்கல், அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் வந்து அந்த சமயத்தில் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சதோ அதே மாதிரி இப்பொழுதும் ஆக்டிவேட் ஆகும். அது அந்த ஆக்டிவேஷனோட நம்ம வந்து இருக்கும் பொழுது தானாகவே ப்ராசஸ் ஆகும். சில வேளை சம்பவங்களில் நிறையா மெமரிஸ் திரும்ப வரலாம், சில வேளை அந்த ஷாக் வந்து அதிகமாக வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓரியன்டிங் ரிஃப்ளெக்ஸ் வந்த உடனே அடுத்தாப்புல நம்ம வந்து அது பயங்கரமான காரியம், இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற காரியம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஷாக்ல போகும். அந்த ஷாக் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த சிறுமூளையிலேயே கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் லோக்கஸ் செருலியஸ்ங்கிற இடத்துல இருந்து ஷாக் ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அந்த ஷாக் ரெஸ்பான்ஸை வந்து நம்ம பாடியில் ஸ்கேன் பண்ணுவோம், அது வந்துருக்கா அப்படின்னு. வந்திருக்குது அப்படின்னா அந்த ஷாக் ரெஸ்பான்ஸை அப்படியே நம்ம மூளையினுடைய அட்டென்ஷனில் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் உணர்ச்சிகள் வரும். ஸோ இந்த வரிசையில் தான் நம்மளுடைய பிரெயின் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓரியன்டிங், அதுக்கப்புறம் ஷாக், அதுக்கப்புறம் தான் எமோஷன்ஸ். நம்ம தாட் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் இவ்வளோது நடக்குது. நம்ம அதனால இந்த ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸை இந்த அடிப்படையான இடத்துல இருந்தே, சிறு மூளையிலேருந்தே நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது அதிகமாக பலன்கள் கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் தருகிறேன் அப்பா. இதை கேட்கும் யாருக்கும் கர்த்தாவே, வாழ்க்கையில் கர்த்தாவே கஷ்டமான காரியங்கள் நடந்திருந்தால் கர்த்தாவே, மனதுக்குள்ளே திரும்பமாக வந்து கொண்டிருக்கிற மாதிரி காரியங்கள் நடந்திருந்தால் கர்த்தாவே, ராத்திரி படுக்கும் பொழுது தூக்கம் வராமல் இருந்தால் கர்த்தாவே, தூங்கினால் சொப்பனத்தில் வந்து கொண்டிருந்தால் கர்த்தாவே, ஆண்டவரே அவர்களுக்கு நீர் இறக்கும். ஆண்டவரே, அவர்களே மூளை அதை ப்ராசஸ் பண்ணி கர்த்தாவே விட்டு முன்னால போக நீர் கிருபை செய்ய ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபையை எங்கள் வாழ்க்கையிலே தாரும். ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பி கர்த்தாவே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்த்து, உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்து, நாங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தைரியத்தோடும் முன் செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். பகுதி 5 இன்று வேதாகமத்தில் முக்கியப்படுத்தப்படாத மேலும் சில பெண் கதாபாத்திரங்களை குறித்து அறிந்து கொள்வோம். 16வதாக மகலாத்தை குறித்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி
ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமான மகலாத்தையும் விவாகம் பண்ணினான் என்று கூறுகிறது. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலின் மகள் இந்த மகலாத். இவள் ஆபிரகாமின் பேத்தியும் நெபாயோத்தின் சகோதரியும் ஆவாள். ஏசா தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி மகலாத்தை மூன்றாவதாக விவாகம் பண்ணினான். மகலாத்தை விவாகம் பண்ணும் முன்பு ரெபேக்காள் ஈசாக்கிடம் யாக்கோபை குறித்து சொன்னது ஆதியாகமம் 27:46. பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். யாக்கோபு கானானிய ஸ்திரீகளை மனம் முடிக்க வேண்டாம் என்று பதான் அராமுக்கு தன் சகோதரன் லாபான் வீட்டிற்கு ரெபேக்காள் அவனை அனுப்பிவிட்டாள். யாக்கோபு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சென்றதை கண்ட ஏசா தன் தவற்றை உணர்ந்து பெற்றோரை பிரியப்படுத்தும்படி கானானியர் அல்லாத தன் பெரியப்பா இஸ்மவேலின் மகள் மகலாத்தை மணந்தான். மகலாத் என்பது மகாலயா என்ற சொல்லுக்கு இணையானது. மகாலயா என்பது முன்னோர்களின் வழிபாட்டு முறையை குறிக்கக்கூடிய சொல். 17வது சில்பாள். சில்பாளது பெயர் ஆதியாகமம் 29:24, 3ஆம் அதிகாரம் 9-10, 35:26, 46:18 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 29:24 லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். சில்பாள் என்ற பெயருக்கு நிலை இல்லாதது என்று அர்த்தம். லேயாளுக்கு தகப்பன் லாபானால் திருமண பரிசாகவும் வேலைக்காரியாகவும் கொடுக்கப்பட்டவள் சில்பாள். இஸ்ரவேல் தேசம் உருவாக சில்பாளும் ஒரு காரணம். ராகேல் பில்காலை யாக்கோபிற்கு கொடுத்த வழிமுறையை பின்பற்றி லேயாள் சில்பாளை யாக்கோபிற்கு கொடுத்து சந்ததி பெரிதாக குடும்பம் கட்டப்பட உபயோகித்தாள். இவ்வாறு சில்பாள் யாக்கோபின் மறு மனையாட்டியாக 4ஆம் மனைவியாக காத் ஆசேர் என்ற இருவரையும் பெற்றெடுத்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் 2 கோத்திரங்கள் உருவாக காரணமானாள். சில்பாள் அமைதியானவளாக காணப்பட்டாள் என்று குறிப்பிடுகின்றனர். இஸ்ரவேல் சமூகம் வளர்ச்சி பெறவும் இவள் காரணமானாள். யூத அறிஞர்கள் சில்பாளும் பில்காலும் லாபானது மறு மனையாட்டிகளின் பிள்ளைகள் என்றும் லேயாளுக்கும் ராகேலுக்கும் மாற்றாம் தாயின் பிள்ளைகள் என்றும் குறிப்பிடுகின்றனர். தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பெயரிடும் உரிமை கூட சில்பாளுக்கு இல்லை. சில்பாளை யாக்கோபுக்கு கொடுத்த லேயாள் சில்பாளின் பிள்ளைகளுக்கு பெயரிட்டாள். ஆதியாகமம் 30:11-13 வரை அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். சில்பாளின் 2 பிள்ளைகளும் லேயாளின் பிள்ளைகளாக கணக்கிடப்பட்டனர். 18வதாக பில்காள். இவளை குறித்து ஆதியாகமம் 29:29, 30ஆம் அதிகாரம் 3-7 வரை, 35ஆம் அதிகாரம் 22-25 வசனங்கள், 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 46ஆம் அதிகாரம் 25ஆம் ஆகிய வசனங்களில் காணலாம். பில்காள் ராகேலின் தகப்பனால் திருமண பரிசாக ராகேலுக்கு கொடுக்கப்பட்டவள். அநேக வருடங்களாக பிள்ளை இல்லாதிருந்த ராகேல் தன் வேலைக்காரி மூலமாவது தன் வீடு கட்டப்படட்டும் என்று பில்காளை யாக்கோபிற்கு கொடுத்தாள். பில்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தனர். பில்காள் யாக்கோபிற்கு 3வது மனைவியாக மறு மனையாட்டியாக இருந்தாள். மறு மனையாட்டிகளுக்கு கௌரவமோ எஜமானியின் அந்தஸ்தோ கிடைப்பதில்லை. பில்காளின் முதல் மகன் தான் என்றும் 2வது மகன் நப்தலி என்றும் ராகேலால் பெயரிடப்பட்டனர். பில்காளின் 2 பிள்ளைகளும் ராகேலின் பிள்ளைகளாக கருதப்பட்டனர். தான் கோத்திரத்தில் சிம்சோன் போன்றவர் எழுந்தனர். நப்தலி ஒரு பெரிய கோத்திரத்தை தோற்றுவித்தவனாக இருந்தான். பில்காள் தன் மகனுக்கு சமானமான ரூபனோடு உறவு கொண்டாள் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. 19வதாக தெபோராள், ரெபேக்காளின் தாதி. ஆதியாகமம் 24:59, 35:8 குறிப்பிடப்பட்டுள்ளாள். தெபோராள் என்றால் தேனி என்று அர்த்தம். தேனிக்கு இருக்கக்கூடிய சிறப்பியல்பான உழைப்பு, பொறுமை, சுறுசுறுப்பு அமைய பெற்றவள். தேனி அறிவு நுட்பத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. தாதி என்பது ஒரு செவிலியரையோ வேலைக்காரி அல்லது பணிப்பெண்ணையோ குறிப்பதாகும்.
கேர்டேக்கர் என்று சொல்லலாம். ஒரு நம்பிக்கையோடு நீண்ட வாழ்க்கை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. தெபோராள் ஒரு பக்தியான, அமைதியான, நம்பிக்கைக்குரிய செவிலியராக காணப்பட்டாள். தெபோராளின் பின்னணி குறித்து குறிப்பிடப்படவில்லை. ஆதியாகமம் 35:8 ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பகூத் என்று பெயர் உண்டாயிற்று. ரெபெக்காளின் தாதி மரித்தாள் என்று கூறுகிறது. தெபோராள் அடிமைத்தனத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். ரெபெக்காள் ஈசாக்கை திருமணம் செய்ய அனுப்பப்பட்ட போது உடன் அனுப்பப்பட்டவள். ஒரு தாதியாக ஏசா யாக்கோபை எத்தனை கர்சனையோடும் அன்போடும் வளர்த்திருப்பாள். பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான போதிலும் தாதியின் உதவி தேவைப்படாத நிலையிலும் தங்களை விட்டு அவளை அனுப்பிவிடவில்லை. நல்ல மதிப்போடு அக்குடும்பத்தில் தொடர்ந்து இருந்தாள். பண்டைய குடும்ப வட்டாரத்தில் மிகவும் மதிப்பு மிகுந்தவளாகவும் தவிர்க்க முடியாதவளாகவும் இருந்தாள். ஒரு சில எழுத்தாளர்கள் இவள் 100 வருடம் வாழ்ந்தாள் என்று குறிப்பிடுகின்றனர். இவள் இறந்த பொழுது குடும்பத்தில் ஒரு பொக்கிஷத்தை இழந்ததாக புலம்பினர். அவளது பெயரும் அடக்கம் பண்ணப்பட்ட இடமும் அழிக்க முடியாதவை. தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பகூத் என்று பெயர் உண்டாயிற்று. அலோன் பகூத் என்றால் அழுகையின் ஓக் மரம் என்று அர்த்தம். இது ஆழ்ந்த துக்கம், கண்ணீர் மற்றும் ஒருவரின் இழப்புக்காக மக்கள் ஒன்று சேர்ந்து அழுது நினைவு கூர்ந்த இடத்தை குறிக்கும். நேசித்தவர்களின் நினைவுகளை போற்றுதல் நன்றி உணர்வினை வெளிப்படுத்துகிறது. யாக்கோபு தன் தாயின் தாதியை அடக்கம் செய்தான். தன் வீட்டை விட்டு சென்ற யாக்கோபு கடைசி வரை தன் தாயை பார்க்கவில்லை. யாக்கோபு தன் குடும்பத்தோடு எபிரோன் வரும் வரை ஈசாக்கோடு தங்கி இருந்தவள் தான் வளர்த்த யாக்கோபு வந்ததும் அவனோடே சென்று விட்டாள். தன் வீட்டிலும் தன் தாயின் வீட்டிலும் பொக்கிஷமாக இருந்த தாதிக்கு கடைசி மரியாதை செய்து குடும்பத்தில் ஒருத்தரை இழந்தது போல துக்கம் கொண்டாடினர். ரெபெக்காளின் வீட்டிலும் யாக்கோபின் வீட்டிலும் தனது சேவையின் மூலம் தேவனுக்கு மகிமை சேர்த்தாள். வயதான அவளை அடக்கம் செய்யும் போது எல்லோர் கண்களிலும் கண்ணீர் வந்ததில் அதிசயம் ஒன்றுமில்லை. செவிலிய அர்ப்பணிப்போடு வேலை செய்த அவள் அக்குடும்பத்தில் உள்ள எல்லோரிடமும் செல்வாக்கு பெற்று அவர்களது வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தினாள். வயதான தாதி யாக்கோபிற்கும் அவள் குடும்பத்தினருக்கும் காண்பித்த அன்பு, கனிவு, அக்கறை இவற்றை நாம் பின்பற்றினால் சிகரம் தொடலாம். 20ஆவதாக ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தி ஆதாள். ஆதியாகமம் 36:2 ஆதாளை குறித்து குறிப்பிடுகிறது. ஆதாள் என்றால் அலங்காரம் அல்லது அழகு என்று பொருள். ஆதாள் என்பது அடா மற்றும் அடல்யா போன்ற பெயருடன் தொடர்புடையது. ஆதாள் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தி. ஏசா திருமணம் செய்து கொண்ட கானானிய பெண்களுள் முதன்மையானவள். இவளுக்கு எலிப்பாஸ் என்ற மகன் பிறந்தான். எலிப்பாஸ் ஏசாவின் மூத்த மகன். எலிப்பாஸின் வழி தோன்றல்கள் ஏதோமிய பிரபுக்களாக அறியப்பட்டனர். கானானிய பெண்ணான ஆதாள் ஏசாவின் பெற்றோரான ஈசாக்கிற்கும் ரெபெக்காளிற்கும் மனநோவாய் இருந்தாள். ஏசாவிற்கும் ஆதாளுக்கும் பிறந்தவன் எலிப்பாஸ். எலிப்பாஸின் 7 பிள்ளைகள் ஆதாளின் குமாரராயிருந்த பிரபுக்கள் எனப்பட்டனர். ஆதியாகமம் 36:15-16 ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன. ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமர் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு, கேராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள் ஆவார். 21ஆவதாக அகோலிபாமாள். அகோலிபாமாள் ஆதியாகமம் 36:2 குறிப்பிடப்பட்டுள்ளாள். அகோலிபாமாள் ஏவியன் ஆகிய சிவியோனின் பேத்தியும் ஆனாக்கின் குமார்த்தியும் ஆவாள். இவள் ஒரு கானானிய பெண். அகோலிபாமாள் என்றால் உயர்ந்த இடங்களின் கூடாரம் என்று அர்த்தம். அகோலிபாமாள் ஏசாவின் மனைவிகளுள் ஒருத்தி. இவள் எயூசையும் யாலாமையும் கோராகுவையும் பெற்றாள். இவள் பிள்ளைகள் பிரபுக்கள் எனப்பட்டனர். அகோலிபாமாளை ஆதியாகமம் 26:39 குறிப்பிடப்பட்டுள்ள யூதித்தோடு அடையாளப்படுத்துகின்றனர். ஏசாவின் மனைவிகளுக்கு வம்ச வரலாற்றில் ஒரு பெயரும் சரித்திரத்தில் ஒரு பெயரும் உள்ளது. அகோலிபாமாள் அவளது சொந்த பெயர். யூதித் என்பது அவளது 2வது பெயராக இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளனர். அவர் தகப்பன் பெயரிக்கும் 2வது பெயர் இருந்ததாக குறிப்பிடுகின்றனர். ஏசாவின் சந்ததியார் ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டனர். ஏரோது ஏதோமியரின் வம்சாவளியில் வந்தவர். அற்பமாக எண்ணப்பட்டவர்களும் அடிமைகளாக பணிபுரிந்தவர்களும் தாங்களாகவே செயல்பட உரிமை இல்லாதவர்களுமாகிய இந்த பெண்கள் பரிசுத்த வேதாகமத்திலே தங்கள் பெயர் பதிக்கப்பட்டதன் மூலம் சிகரம் தொட்டார்கள்.
இன்றைக்கும் தேவனுக்காக உண்மையோடும் உத்தமத்தோடும் பெயருக்காக அல்ல, இயேசுவுக்காக நாம் செயல்படும் பொழுது நமது செயல்கள் உலகிற்கு தெரியாவிட்டாலும் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதன் மூலம் நாம் சிகரம் தொடலாம். தேவன் நாம் சிகரம் தொட கிருபை செய்வாராக. இன்றைய நாளிலே நாம் மகலாத், சில்பால், பில்கால், ரெபேக்காளின் தாதி தெபோராள் மற்றும் ஏலோனின் குமாரத்தி ஆதாள் ஆகியோரை குறித்து அறிந்து கொண்டோம். தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழனன்று 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் காண தவறாதீர்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே வேதாகமத்தில் முக்கியப்படுத்தப்படாத ஒரு சில பெண்களை பகுதி 5 அறிய உதவி செய்தீர். நன்றி ஐயா. இந்த பெண்கள் யாவரும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு தேவையற்ற காரியங்களை களைந்து முன் செல்லவும் மாதிரிகளாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட பலனும் கிருபையும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. Chanya